ஒரே மெய்தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய யெகோவா என்னும் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடம் மகா பாபிலோன் என்கிறதுடைய இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மகா பாபிலோன் என்கிறதான இந்த வேத பகுதியை நம்ம படிக்க போகிறோம். அதற்காக வசனத்தை வாசிப்போம். 17 வெளிப்படுத்தல் 17:5. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகா பாபிலோன் எதை குறிக்கிறது என்று சொல்லி அதனுடைய ரகசியம் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. அதனுடைய காரியங்களை தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம ஜெபத்தோடும் பரிசுத்தாவின் அனுகூலத்தோடும் நம்ம சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு வாஞ்சியாக நம்ம இருப்போம். வேத வசனங்களை உன்னிப்பாக நீங்கள் வேத வசனங்களை இங்கே காட்டுகிற இந்த வேத வசனங்களை உன்னிப்பாக கவனிங்கள். உங்கள் வேதத்தில் இருக்கிற வேதாந்தத்தை உன்னிப்பாக பாருங்கள். இந்த பாபிலோன் எப்படி அதனுடைய ஆரம்பம் பூமியிலே வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போ அங்கே அவங்க நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பெரிய கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். அப்படி கட்டும் பொழுது தங்களுக்கு பெருமையை சேர்க்கும்படி கட்டினதுனால தேவன் அதை அங்கே தாறுமாறு ஆக்கினார் என்று சொல்லி நாம் படித்தோம். அப்போ தேவன் கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் என்றப்பட்டது. அப்போ முதலாக பாபேல் என்கிற வார்த்தை இங்கே வருகிறது, அறிமுகமாகிறது. அதனுடைய அர்த்தமும் இங்கே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறு ஆக்கினபடியால் அதன் பேர் பாபேல். அப்போ பாபேல் என்கிற இந்த அர்த்தத்தை பார்த்தோம். பாபேல் என்றால் தாறுமாறு அல்லனா கன்ஃபியூஷன் அல்லனா குழப்பம் என்று சொல்லி நம்ம வேதத்திலே படித்தோம். அடுத்தபடியாக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். அப்போது ஜலப்பிரளயம் என்றால் என்ன நமக்கு தெரியும். ஜலப்பிரளயம் என்பது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த முதலாம் உலகம் அழிக்கப்பட்ட காலம் அது. அப்போ முதலாம் உலகம் அழிக்கப்பட்டு இரண்டாவது உலகத்தில் இப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். இவர்கள் மூலமாக தான் பூமி எங்கும் நிரப்பப்பட்டது என்று சொல்லி வேதம் அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அப்போது இங்கே நோவாவுக்கு பிறந்த குமாரர்கள் சேம், காம், யாப்பேத். அப்போ இந்த காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். இந்த கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு இது? அந்த காமுடைய பேரன், அதாவது நோவாவுடைய பூட்டன் என்று சொல்லலாம். அப்போ காமுடைய பேரன் தான் இந்த நிம்ரோத். இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்கிற ஒரு வழக்க சொல்லும் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். இங்கே பார்க்கிறோம் ஒரு ராஜ்யம் வருது. முதல்ல நம்ம பார்த்தோம் பாபேல். ஓகே, அந்த பாபேல் என்றால் என்ன அர்த்தம்? கன்ஃபியூஷன், குழப்பம், தாறுமாறு என்கிற பேர் அங்கே முதலாவது உருவாகுது. அதற்கு பிறகு இங்கே ஒரு நிம்ரோத் என்கிற மனுஷன் வரான். இந்த நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணான்? இந்த சினியார் தேசத்தில் உள்ள பாபேல் என்கிற ஒரு ராஜ்யத்திற்கு அவன் என்ன பண்ணுறான்? ஆதி ஸ்தானங்கள். ஆதி என்னன்னு அர்த்தம்? தொடக்கம் என்று சொல்லி அர்த்தம். ஆதினா அப்படியே ஒரு ஆதினா ஒன்றுமே தொடக்கம் இல்லாத என்று சொல்லி புரிந்து கொள்ளக்கூடாது. ஆதி என்றால் தொடக்கம். அப்போ இங்கே என்ன தொடக்கம்? ராஜ்யத்தின் தொடக்கம் இங்கே வருது. அந்த ராஜ்யம் என்ன ராஜ்யமா? பாபேல் ராஜ்யம். நம்ம ஏற்கனவே படித்தோம் பாபேல். இப்போ அது பாபேல் என்னவாகுது? ராஜ்யமாய் மாறுது, பாபேல் ராஜ்யம். இப்போ இதில் நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்பாக வேட்டையாடி கர்த்தருக்கு கொண்டு காணிக்கை கொடுத்துட்டு இருந்தானா? அதான் அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு இது ஏதோ அவன் பயங்கரமாக ரொம்ப பலசாலியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டனால அவன் ரொம்ப கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப கர்த்தருக்கு பிரியமாட்டு வேட்டையாடிட்டு இருந்தான். வேட்டையாடுவது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம் போல, அந்த மாதிரி ஒரு மீனிங் இங்கே கொடுப்பது போல தோணும். ஆனால் சரியாக நம்ம படிக்கும் பொழுது அண்டு கூஸ், அதாவது நம்ம படத்தில் தமிழில் கூஸ், அந்த
கூஷ் ஃபாதர் நிம்ரோத். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். he began to be a mighty hero in the land. ஒரு பெரிய ஹீரோ. இப்போ சினிமாவில் ஹீரோ வர நம்ம பார்த்துருக்குறோம். அல்லன்னா இந்த கதைகளில், கட்டுக்கதைகளில், கற்பனை கதைகளில் ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, கதை எழுதுறாங்க இல்லையா? அதே போல உள்ள ஒரு ஹீரோவாக இருந்தான். மைட்டி ஹீரோ. சாதாரண ஹீரோவில் எப்படி ஹீரோ? மைட்டி ஹீரோவாக இருந்தான். he was a great hunter before Yahweh, so it is said even as Nimrod the mighty hunter before Yahweh. அப்போ இவன் ஒரு மைட்டி ஹீரோவாக இருந்தான், அதாவது பெரிய ஹீரோவாக இருந்தான். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இவனுடைய பேர் நிம்ரோத். இந்த நிம்ரோத் என்பதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் கலகம். நிம்ரோத் என்றால் என்ன அர்த்தம்? ரெபிலியன் அப்படின்னா கலகம், கலகக்காரன், அல்லனா வன்கிளர்ச்சி பண்ணுகிறவன், எதிராக புரட்சி பண்ணுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். இந்த நிம்ரோத் என்கிற இந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் ரெபிலியன். அப்போ அந்த நிம்ரோத் என்கிற வார்த்தைக்கு கலகம் பண்ணுகிறவன், வன்கிளர்ச்சி பண்ணுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு வேதத்தில். அந்த அர்த்தத்தினுடைய பேர் அடிப்படையில் தான் அந்த பேர்களெல்லாம் வழங்கப்படும். இப்போ ஆபிரகாம் என்றாலும், ஈசாக்கு என்றாலும், யோசேப்பு என்றாலும், யாக்கோபு, இஸ்ரவேல், இதெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு என்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த நிம்ரோத் என்றால் கலகம் பண்ணுகிறவன். அதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, he became a mighty hunter in opposition to Jehovah. யெகோவாவுக்கு எப்படி இருந்தான்? யெகோவாவுக்கு எதிராக செயல்படுகிறவனா இருந்தான். அதான் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன். அப்படின்னா கர்த்தருக்கு வேட்டையாடி கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கிறவன் அல்ல. இவன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவனாய், எதிர்ப்பு தெரிக்கிறவனாய், எப்பொழுதும் கலகம் பண்ணுகிறவனாய் இருந்தான். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக கலகக்காரனாய் இருந்தான். அவனுடைய கிங்டம் தான் என்னது? அண்ட் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கிங்டம். யாருடையது? இந்த நிம்ரோத்தினுடையது. இவனுடைய அண்ட் த பிகினிங் ஆதிஸ்தானங்கள் தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொடக்கம், அவனுடைய கிங்டம், ராஜ்யத்தின் தொடக்கம் என்னதான்? வஸ் பாபேல். என்னது? பாபேல் ராஜ்யம். அதாவது இவன் கர்த்தருக்கு முன்பாக கலகம் பண்ணி கொண்டிருந்த இவன் தான் என்ன பண்றான்? ஒரு பாபேல் ராஜ்யத்தை கட்டுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இங்க தான் இந்த பாபேல் வந்து ராஜ்யமாக அடுத்தல உருவெடுக்குது. பாபேல் வந்து ஒரு ராஜ்யம், ஒரு பெரிய ராஜ்யமாக உருவெடுக்குது. அதாவது இங்க சொல்லப்பட்டது போல where false religion began, அதாவது தவறான தேவனுக்கு, அதாவது இல்லை சொல்லப்போனால் வேத பிரமாணத்துக்கு புறம்பான என்னெல்லாம் உண்டோ எல்லாமே எங்கேருந்தான் வந்துச்சு? இதனதான் ஃபால்ஸ் ரிலீஜியன் பிகன். ஏன்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு கலகக்காரனாக இருந்தான். ஏன்னா அவன் பேரே அப்படித்தான், கலகக்காரன் என்று பெயர். அவன் ஆப்போசிஷனாக இருந்தான். அவன் தான் என்ன பண்ணான்? பாபேல் என்கிற ராஜ்யத்தை கட்டுகிறான். அப்போ இந்த வேதத்தில் இல்லாத என்னெல்லாம் ஃபால்ஸ் ரிலீஜியன், ஃபால்ஸ் கான்செப்ட் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே இந்த பாபேல் ராஜ்யத்தில் இங்கே தொடங்கப்பட்டது என்று சொல்லி நம்ம படித்தோம். அப்போ இங்கே நம்ம கற்றுக்கொண்ட இந்த சினையார் தேசம் என்பது தேசத்தில் அவங்க வந்தாங்க. அங்கே அவர்கள் கோபுரத்தை கட்டினாங்க. கர்த்தர் அதை தாறுமாறாக்கினார். அதனால் அதுக்கு பேர் மகா குழப்பம் என்று பெயர், பாபேல் என்று பெயர். அந்த பாபேலில் தான் இந்த நிம்ரோத் ராஜ்யத்தை கட்டுகிறான். அந்த ராஜ்யத்தை கட்டுகிறான். அதற்கு பிறகு இந்த சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய கோவிலில் தான் எருசலேமில் உள்ள பாத்திரங்கள், தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் நேபுகாத் நேச்சார் கொண்டு வைத்தான் என்று சொல்லி இந்த சினையார் தேசம் ஒரு குறிப்பிடத்தக்கது. இதை நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். இது சினையார் தேசம், அல்லனா கல்தையர் தேசம், அல்லனா பாபிலோனிய தேசம் என்று சொல்லி இங்கெல்லாம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் ஒரே காரியத்தை குறிக்கிறதாக இருக்கும். அப்போ இதில் நம்ம படிக்க வேண்டிய இன்னொரு அடுத்த காரியம் என்னென்றால் சினையார் தேசம். சினையார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சினையார் என்றால் என்கிற இந்த எபிரேய வார்த்தைக்கு, சினார் என்கிற இந்த எபிரேய வார்த்தைக்கு கண்ட்ரி ஆஃப் டூ ரிவர்ஸ் என்று சொல்லி அர்த்தம். அதான் எபிரேய வார்த்தையுடைய அர்த்தம், கண்ட்ரி ஆஃப் டூ ரிவர்ஸ். அதை நம்ம பாபிலோனியா என்று சொல்லலாம், கல்தையா என்றும் அழைக்கப்படும். சில இடங்களிலே கல்தையா என்று வரும், பாபிலோன் என்று அழைக்கப்படும். ஆனால் சினையார் என்பது அதனுடைய பூர்வீக பெயராக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இரண்டு ஆறுகளுடைய தேசம். அதை தான் நம்ம இந்த மேப்பில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த இரண்டு ஆறுகள் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு ஆறுகள் இங்கே நம்ம வருது பார்க்கலாம். ஒரு ஆறு, ஒன்று யூப்ரட்டிஸ், இன்னொன்று டைகிரிஸ். யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் என்கிற இரண்டு ஆறுகள் நம்ம வரலாறுல படிச்சிருக்க ஞாபகம் இருக்கும். இந்த இரண்டு ஆறுகளுடைய தேசம் தான் என்னது? சினையார் தேசம். அப்போ இங்கே இருந்தால் இந்த டவர் ஆஃப் பாபல், இங்கே பாபேல் கோபுரம் கட்டப்படுகின்றது இங்கே காட்டப்படுகிறது.
பாபிலோன் அந்த பாபிலோனுங்கிற பட்டணம் இந்த இந்த நதியின் அடியிலே இங்கே கட்டப்படுகிறது என்று பார்க்கலாம். அப்போ இதுதான் என்னது, அந்த 2 நதிகள் என்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த 2 நதிகளுடைய தேசம் தான் என்னது, சினையார். அதை இப்பொழுதுள்ள உலக மேப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அது முழுவதுமான ஈராக் என்கிற தேசத்தை குறிக்கும். ஈராக் தேசம் தான் இப்போ என்னது, அந்த 2 நதிகளையும் கொண்டதாக இருக்கிறது. மற்ற அந்த நதி நாட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அது இன்னொன்று சிரியாவுக்கு போகுது, இன்னொன்று துருக்கிக்கு போகுது. ஆனால் இங்கே வரும்போது 2 நதியும் இங்கே தான் வருது. இந்த ஈராக் தேசத்தில் வந்து குவைத்துக்கு உள்ளால வராமல் குவைத்துக்கு வெளியோடி வந்து அந்த பெர்சியன் கல்ஃப், அதாவது பாரசீக வளைகுடால வந்து சேருது. இது ஒரு நம்ம உலக அமைப்பில் நம்ம பார்த்துருக்கலாம். அப்போ வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது என்பதற்கு உண்டான ஆதாரம் தான் இது. ஓகே, இந்த பாபிலோன் எப்படி கட்டப்பட்டது என்றால், இது 2 அந்த தேசமே அதனுடைய அர்த்தம் என்ன, 2 ஆறுகளுடைய தேசம், கண்ட்ரி ஆஃப் 2 ரிவர்ஸ். இந்த இதில் உள்ள பாபிலோனிய பட்டணம் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா, இப்படி ஒரு பட்டணமா பாபிலோன் பட்டணம் இப்படி கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட பாபிலோனு அந்த பட்டணத்துக்கு உள்ளாக இந்த நதி என்ன போகுது, அந்த யூப்ரட்டிஸ் என்கிற நதி இந்த பட்டணத்துக்கு உள்ளாக, அதாவது நடுவாக போகும். அதாவது சொல்லப்போனால் இந்த நதிக்கு மேலே இந்த பட்டணம் கட்டப்பட்டது. அந்த நதிக்கு மேலேன்னா அப்படியே மிதக்கும் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. நதி அந்த பட்டணத்துக்கு உள்ளால போகும். அந்த பட்டணத்தை சுற்றிலும் அந்த நதியினுடைய தண்ணீர் இங்கே ஒரு ஆழி போல அங்கே நிற்கும். இதை நீங்கள் கூட இந்த சில இடங்களை பார்த்துக்கலாம். இப்பொழுதும் சில இடங்கள் இருக்குது. இப்போ அந்த வேலூர் கோட்டையெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். வேலூர் கோட்டையிலையும் இப்படி தான் இருக்குது. வேலூர் கோட்டை எப்படி இருக்கும், அந்த கோட்டையை சுற்றிலும் இப்படி தண்ணீர் அகழி இருக்கும். ஆனால் இப்படி உள்ளாலெல்லாம் நதியெல்லாம் அங்கெல்லாம் போகாது. ஆனால் இது அப்படி அல்ல, ஒரு பெரிய நதி. இது யூப்ரட்டிஸ் என்கிற பெரிய நதி. இந்த நதி அந்த பட்டணத்துக்கு உள்ளால போகுது. அந்த நதியின் தண்ணி பட்டணம் இதை சுற்றிலும் இருக்கும். அந்த சின்ன அகழியாக இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பெரிய நதி போலவே இருக்கும். யாரும் அவ்வளவு சீக்கிரமாக இந்த இந்த பட்டணத்துக்குள்ளால யாரும் நுழைய முடியாது என்று சொல்லி நம்ம இதை பார்க்கலாம். அந்த வேலூர் கோட்டையை பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்படி அந்த நதியின் குறுக்கே தான் இந்த பாபிலோன் கட்டப்பட்டிருந்தது. அதை நம்ம இங்கே கூட பார்க்கலாம். இந்த பட்டணம் இப்படி கட்டப்படுகிறது. இந்த நதி அந்த அந்த பட்டணத்துக்கு உள்ளால போய் வெளியே போகுது என்று சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த பட்டணத்தை சுற்றி இருந்த அந்த நதியினுடைய காரியம். இது மிகவும் வலிமையாக கட்டப்பட்டது. அதாவது சத்துருக்கள் வந்து இப்படி இந்த பாபிலோனை சிறைப்படுத்தினாலும் அல்லனா முற்றுகை போட்டாலும், இப்போ நமக்கு ஊரடங்கு போட்டிருக்க மாதிரி, இப்போ நமக்கெல்லாம் 1 மாதம் 2 மாதம் ஊரடங்கு போட்டாச்சுன்னா யாரும் உள்ளே வர முடியாது. நமக்கெல்லாம் பட்டினி பசி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி தான் அங்கேயும் வந்துச்சு. இஸ்ரேல் தேசத்தில் அப்படி தான் வந்துச்சு. அதே போல் இங்கே வந்து முற்றுகை போட்டாலும் இவங்களுக்கு பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் ஒன்றும் வராது. ஏனென்றால் உள்ளவர்களுக்கு உண்டான விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான தண்ணிகள் எல்லாம் உள்ளே இருக்குது. நதியே உள்ள நகரத்துக்கு உள்ளால ஓடிட்டு இருக்கனால அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர்களுக்கு வராது. உள்ளேயே எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால அப்படி ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு, பெரிய ஒரு பாதுகாப்போடு வலிமையாக இந்த பாபிலோன் கட்டப்பட்டது என்று சொல்லி, பாபிலோனுடைய பட்டணம் கட்டப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம், வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்போ இப்போ நமக்கு தெரியும், பாபிலோனிய பட்டணம் இப்படி தான். அந்த பாபிலோனிய பட்டணம் மிக வலிமையாக, மிக பயங்கரமாக இருந்தது. எளிதில் சத்துருக்கள், அதாவது யாரும் உள்ளே வர முடியாதபடி என்னெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அப்படி பாதுகாக்கப்பட்டிருந்தது. அப்படி இந்த நதி இந்த பட்டணத்துக்கு உள்ளால வருது பாருங்க. அந்த நதி மூலமாக கூட யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த நதியையும் இப்படி குறுக்கால கம்பி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் இந்த நதிக்கு உள்ளால போய் இந்த கம்பியில் போய் யாரும் வர முடியாது. அப்படியேனால நதிக்கு உள்ள முங்கி செத்து போவாங்க. அதனால் நதி எப்பவும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும், கீழே கம்பி வெளியே இருக்குது. அப்போ நதி மூலமாகவும் யாரும் வர முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான மிகவும் ஒரு அடைக்கலம், அது அடைக்கலம் அல்ல, மிகவும் பாதுகாப்பான மிகவும் பயங்கரமான ஒரு பட்டணம். அப்போ பாபிலோன் ராஜ்யம் இதை ஆரம்பித்தது அந்த நிம்ரோத் என்பவன். அவனுடைய பேரு கலகக்காரன், கர்த்தருக்காக கலகம் பண்ணுவனாக இருந்தான். அதாவது வேதத்தில் தேவனுக்கு புறம்பாக, வேதத்தில் இல்லை உலகத்தில் தேவனுக்கு புறம்பாக சாத்தானுடைய ஒரு ஜலப்பிரளயத்துக்கு பின்பு வந்த சாத்தானுடைய மெயின் ஏஜெண்ட் யாருன்னா இந்த நிம்ரோத். ஓகே, அப்போ இந்த நிம்ரோத் மூலமாக ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அந்த நிம்ரோத்துக்கு பிறகு அவங்களுடைய வழிகளில் வந்தவர்கள் கட்டின அந்த பட்டணம் தான் இந்த பாபிலோனிய பட்டணம். அது இவ்வளோ வலிமையாக இருந்தது. அப்போ இந்த பாபிலோனிய பட்டணம் எப்படி பண்ணால் ரொம்ப செல்வம், ஆடம்பரம்
எல்லாத்து பாபிலோன்ல தொங்கும் தோட்டம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாடெல்லாம் பாடுவீங்க, பாபிலோனின் தொங்கு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பாபிலோன்ல தொங்கு தோட்டம் எல்லாம் இருந்து அப்படி ஒரு ரொம்ப நம்மளால் இமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் உலக அதிசயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்மளால் அதிசயிக்கக்கூடிய ஒரு ஒரு பட்டணம். அங்கே என்ன இருந்துச்சு, தொங்கு தோட்டமெல்லாம் இருந்துச்சு. ஏன் தோட்டத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நதி உள்ளே ஓடுது, நதி சுற்றிலும் இருக்குது, எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு, யாரும் சத்துரு வர முடியாது, உள்ளே எல்லாம் காரியங்கள்லாம் கிடைக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு பெரிய பட்டணமாக இருக்குது. அதனால் இதை நமக்கு பார்க்கும்போதே நமக்கு என்ன ஆகும், ஒரு கவர்ச்சி உண்டாகும், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அதாவது பார்த்தாலே என்ன பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவர்ச்சி, ஒரு ஒரு ஆடம்பரம், ஒரு சிற்றின்பம், அல்லனா ரொம்ப செல்வ செழிப்பு அப்படி உண்டாகும். யாராவது இங்கே போய் அடிமையாட்டு போனால் கூட தப்பி தவறி இங்கே போய் மாட்டிட்டா கூட ரெண்டாவது என்ன எப்படி தோணாது அவங்களுக்கு, இங்கேருந்து போயிடணும்னு சொல்லி யாருக்கும் தோணாது. அப்படி ஒரு ரொம்ப ஒரு கவர்ச்சியான ஒரு தேசம் இந்த பாபிலோனிய தேசமாக இருந்தது. அப்போ இவர்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போகும். அதில் பின்னாடி படிப்போம், அது விக்கிரக தேசம். அது என்ன தேசம், விக்கிரக தேசம். அதாவது முதல்ல இங்கே தான் ஆரம்பிக்குது. விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். எப்பவும் மனமயங்கி தான் இருப்பாங்க. ஏன், அவ்வளவு செல்வம், ஆடம்பரம், இச்சைகள், ஒரு கவர்ச்சி எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கனால அவங்க எப்படி இருப்பாங்க, மனமயங்கி இருப்பாங்க. மனமயங்கி இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட இந்த பாபிலோன் தேசத்தில் தான் யார் போகிறா, நம்முடைய தேவ ஜனங்கள். இங்கே இருக்கு எருசலேம், சமாரியா. இங்கே இருந்து இந்த பாபிலோனியாவுக்கு யார் போகிறா, தேவ ஜனங்கள் அடிமைகளாக போகிறாங்க. இங்கேருந்து பாபிலோன், இந்த 2 நதிகளில் கட்டப்பட்ட இந்த இடத்துக்கு நம்முடைய தேவ ஜனங்கள் அடிமைகளாக போகிறாங்க என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டது தான். இதை தேவன்தான் அந்த பாபிலோன் ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போ அவன் என்ன பண்ணான், அவன் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களாம் எடுத்து அந்த சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலில் கொண்டு போய் வைத்தான் என்று சொல்லி நம்ம படிக்கணும். அப்போ இதுதான் இந்த பாபிலோனை பற்றிய ஒரு அடிப்படையான வேத ஆரம்பமாக இருக்கிறது. அப்போ அங்கே கொண்டு தன் தேவனுடைய கோயிலில் வைத்தான். அப்போ இந்த பாபிலோனிய தேசத்தில் என்ன கோயில் இருந்தது, அவர்கள் விக்கிரகத்தின் மேல் மனமயங்கி இருக்கக்கூடிய தேசம் அங்கே அவனுடைய இருந்தது. அந்த தேசத்தில் தான் இப்போ யாருடைய காரியங்கள்லாம் போயிருக்கு, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பண்ட பாத்திரங்கள் எல்லாம் அங்கே போயிருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கும், என்ன பாத்திரம் இருக்கும், குக்கராக இருக்கும், இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் என்ன பாத்திரம் இருக்கும், ஆராதனை செய்வதற்குண்டான பாத்திரம், அதனுடைய தட்டுமுட்டுகள் இருக்கும். ஆராதனைக்கென்றும் வழிபாடுகளுக்கென்றும் உண்டான பாத்திரங்கள், பலி செலுத்துவதற்குண்டான காரியங்களும் இருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கே போயிடுச்சு, இதெல்லாம் இப்போ விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த கோயிலுக்குள்ளால போயிடுச்சு. அப்போ அங்கே போன உடனே இப்போ தேவனுடைய காரியங்கள் அங்கே போன உடனே அது தேவனுடைய ஆலயமாக மாறுமா, இல்லை. இப்போ தேவனுடைய ஆலயத்தினோட பாத்திரம் அங்கே வந்தாலும் இது தேவனுடைய ஆலயமா விக்கிரக ஆலயமா என்கிற ஒரு குழப்பமாக ஒரு சூழ்நிலைக்குள்ளால கூட நிறைய பேர் தள்ளப்படலாம். ஆனாலும் இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். இதை நம்ம பின்பதாக பார்ப்போம். அப்போது இந்த அடையாளமான இந்த பாபிலோனுக்கு அழிவு எப்படி வந்தது என்று சொல்லி நம்ம அடுத்தபடியாக நம்ம படிக்கணும். இப்போ பாபிலோனை பற்றிய ஒரு நல்ல ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும். பாபிலோன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த பாபிலோனுக்கு எப்படி அழிவு வந்ததான் பாருங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியாக எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தையர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம், பாபிலோன் பிடிபட்டது. என்னது, பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது. வேல் வெட்கப்பட்டதுன்னு அங்குள்ள விக்கிரகம், பேல் வெட்கப்பட்டது. மேரோதான் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலச்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள், இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள் என்று சொல்லி எங்கள் தீர்க்க தரிசனம் இந்த பாபிலோனுக்கு வரக்கூடிய அழிவை குறித்து எரேமியா தீர்க்க தரிசியால் கிட்டத்தட்ட அழிவு வர்றதுக்கும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அதை என்ன சொல்லணுமா, ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள், ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள், இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள்.
அப்போ இப்படி கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் இதை மறைக்கவோ மூடி மறைக்கவோ நம்மளுடைய சுய லாபத்துக்காக வேண்டி நம்ம அதை அடக்கி வைக்கவோ கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை என்ன பண்ணக்கூடாது, மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணணுமா, இதை தான் என்ன பண்ணணும், விளம்பரம் பண்ணணும். நம்மளுடைய சொந்த நம்ம அற்புதம் கொடுக்குறோம், நாங்கள் காணிக்கை கொடுத்தோம், வீடு கட்டினாரு, இந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது. தேவனுடைய காரியத்தை நம்ம வந்து பிரசித்த பண்ணி விளம்பரப்படுத்தணும். அப்போ ஆனால் நமக்கு தெரியும், இந்த இந்த பட்டணமே நதியின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது, நதி உள்ளால போகுது, எந்த பக்கமும் யாரும் உள்ள நுழைய முடியாத ஒரு பெரிய பட்டணமாக இருக்குது. இப்போ நதியில் தண்ணி போயிட்டுருக்கனால இந்த தண்ணி வழியாகவும் யாரும் போக முடியாது. அதனால் எப்படி இதுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நம்ம படிக்கும் பொழுது, அங்கே ஏற்கனவே தேவன் அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு இல்லையா, எரேமியா 50:30 வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போகும் என்று சொல்லி அங்கே அவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லி வச்சிருக்கிறார். அது எப்படி வந்துதான் பாருங்க, ஏசாயா 44:27-28 படிங்க. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த கோரேஸை குறித்து இங்க தீர்க்கதரிசனம் அடுத்தால சொல்லப்படுகிறது. அவர் என்ன பண்ணுவாரா, இந்த ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகள், நீ நதி மேல பட்டணத்தை கட்டியிருந்தாலும் அந்த நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். அதனால இப்படிதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம நதிக்கு மேலே நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒருவேளை சிலர் சொல்லலாம், நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் குவைத்தில் இருக்கிறோம், நாங்கள் அங்கே வேலை பார்க்குறோம், இங்கே வேலை பார்க்குறோம், எப்படியெல்லாம் சொல்லி நம்ம வந்து பெருமைப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்ம ஒருவேளை சொல்ல, நாங்கள் நதியில் என்ன பண்ணியிருக்கிறோம், நாங்கள் நதியில் இருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவரான், உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரேசை குறித்து என்ன சொல்கிறாரு, கோரேசை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அவன் என் மேய்ப்பன். இந்த கோரேஸ் ஒன்றும் யூதனோ இஸ்ரவேலரோ தேசத்தில் உள்ளவனோ அல்ல. இந்த கோரேசை குறித்து என்ன பண்ணுறாரு, அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. என்ன சொல்வார், எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இந்த கோரேஸை தெரிந்தெடுக்கிறார். இந்த கோரேஸ் எங்கே உள்ள ஆள் அப்படின்னு சொன்னாக்கா, ஈரான் தேசத்தில் உள்ள ஆள் தான் இந்த கோரேஸ். இந்த கோரேஸ் வந்து தரியு ராஜா, அந்த பெர்சியா ராஜாவாக இருக்கும் பொழுது தரியு ராஜாவினுடைய ஒரு படைத்தளபதியாய் இருந்து செயல்பட்டு வந்தவர் தான் இந்த கோரேஸ். இவருடைய காலம்தான் கிபி 600 அல்லனா 600லேருந்து கிபி 530 வரைக்கும் உள்ள காலம் தான் இவருடைய காலம். இப்போ அவர் வந்து கிபி 539 பெர்சியா ராஜாவா மாறுறாரு. இந்த கோரேஸ் ராஜாவா மாறுறாரு. ஒருவேளை இந்த தரியு மரித்த பிறகு ராஜாவாய் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த தரியு இந்த பாபிலோனை பிடிக்க வரும் பொழுது அங்கே தான் இந்த படையை நடத்துகிறது இந்த கோரேஸாக இருக்கிறார். அப்போ இங்கே ஏற்கனவே இந்த கோரேஸை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி வல்லமை உள்ளவர் என்பதையும் அங்கே காட்டியிருக்கிறார். நான் ஆழத்தை நோக்கி வற்றி போய் நீ சொல்லிடுவேன் அதனால அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த கோரேஸ் இந்த படை இந்த பாபிலோனை பிடிப்பதற்கு இந்த பெர்சியா ராஜா வரும்பொழுது, அப்போது எவ்வகையிலும் இந்த நதிக்குள்ளால இந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியாத சூழல்களில் இருக்கிறதுனால இவங்க ஒரு மகா திட்டத்தை தீட்டினாங்க. என்ன ஒரு மகா திட்டம் அப்படின்னாக்கா, ஒரே வழி. என்ன வழி அப்படின்னாக்கா, இந்த நதியை என்ன பண்ணணும், இந்த நதியை இங்கேருந்து திசை திருப்பணும். இந்த நதியை திசை திருப்பினா தான் நமக்கு இந்த பட்டணத்தை பிடிக்க முடியும் என்கிற அந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு சாதாரண வேலையாட்டு நம்ம இமேஜ் பண்ண முடியாது. இது ஒரு மகா பயங்கரமான ஒரு வேலை செய்திருக்காங்க. என்ன வேலைன்னாக்கா, இந்த ஐப்ராத்து நதி இப்படி போகக்கூடிய நதியை என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, பல கிலோமீட்டருக்கு தூரத்திலேயே அந்த நதியை திசை திருப்பி, அதற்குண்டான ஏற்பாடு ஒரே நாளையில் நடந்திருக்குமா, இல்லை பல மாதங்களாக அந்த காரியங்களை எல்லாம் செய்து முழு முயற்சியோடு செய்து அந்த என்ன பண்ணிட்டாங்க, அந்த நதியை திருப்பி அந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியாமல் ஆக்கி அந்த நதியை திருப்பி மறுபடியும் கொண்டு அந்த நதியிலே கொண்டு அணைச்சிருவாங்க. அப்போது இந்த நதியினுடைய தண்ணி இந்த பட்டணத்துக்குள்ளே போகாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி வற்றி போகும். அப்போ நமக்கு இது ஒருவேளை ஒரு கற்பனையாக இது எப்படி சாத்தியமாகும்? சாதாரணமாக ஒரு தண்ணி வாய்க்காலில் ஓடும்போது அதை திருப்புறதுக்கே நம்ம பெரிய பாடுபடுறோம். ஆனால் ஒரு நதியையே திருப்பியிருக்காங்கன்னா இது ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்குது இல்லையா? அதை தான் ஆண்டவர் தான் இது என்ன செய்கிறாரு, இது ஒரு மிராக்கலாக செய்கிறார். எப்படி செங்கடல்லாம் வற்றி போகுது, அவர் தீர்க்கதரிசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், ஆழத்தை நோக்கி
வற்றி போன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம்னா சும்மா ஏதோ கொரோனா வந்துட்டு ஐயோ ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, கோயிலுக்கு போகிறேன் ஆண்டவரே, இப்படி நினைக்கக்கூடாது. ஏன்? அவர் தேவனாக இருக்கிறார். அவர் இப்படிப்பட்டவர் தான். ஆழத்திலே நோக்கி வற்றி போன்னு சொல்வார். அதை என்ன பண்ணுவார்? வறண்ட நிலமாகவும் மாற்றுவார். அதனால் நம்ம இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறதுனால அதான் நம்ம ஆரம்பத்தில் படித்தோம். எப்பொழுதும் தேவனுக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். ஊரடங்காக இருந்தாலும் ஊரடங்கு இல்லாமல் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தேவன் இந்த வல்லமையை செய்கிறார். தேவன் தான் இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் யாரை கொண்டு செய்கிறார்? கோரேசை கொண்டு செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கோரேஸ் மூலமாக இங்கே ஒரு பெரிய அற்புதம் தேவன் தான் செய்கிறார். அப்போ தேவன் இங்கே செய்யும் பொழுது என்ன ஆகுது? கடையாந்தர முனை துவங்கி அவனுடைய பட்டணம் பிடிபட்டது என்றும், துறைவெளிகள் அகப்பட்டு போய் நாளல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், யுத்த மனுஷர்கள் கலங்கியிருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க, அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணினேன். என்னவாயிற்று? உருளை நினைக்கலாம், இவ்வளவு பெரிய ஆறு, இவ்வளவு பெரிய நதியை திசை திருப்பும் போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? அதுக்கு தான் அவர் என்ன பண்ணாராம்? அவனுக்கு எல்லாம் என்ன பேர்? உன்னுடைய பட்டணம் பிடிக்கப்பட்டது என்றும் எல்லாம் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிப்பதற்கு என்ன பண்ணாரா? அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் என்ன பண்ணாரா? வெறிக்க பண்ணார். அப்பொழுது அவர்கள் என்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? வெறிக்க பண்ணார். வெறிக்க பண்ணா என்ன ஆகுமா? வெறிக்க பண்ணா ஏதாவது தெரியுமா? தெரியாது. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவனுக்கு என்னன்னே தெரியாது. வெறி தெளிஞ்ச பிறகு தான் ஓஹோ நான் இங்கே படுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அப்படிப்பட்ட வெறியா இப்போ யார் என்ன பண்ணுறாங்க? வெறியா இருக்கிறாங்க. அவர்கள் என்றைக்கும் விழிக்காது. என்னைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? விழிச்சிடவே மாட்டாங்க. அவன் ஆறு முழுவதும் கெட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட மாட்டாங்க? விழிச்சுக்கிடவே மாட்டாங்க. என்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள். ஏன்னா தேவன் வெறிக்க பண்ணிட்டு இருக்கிறார். அது தேசமா எப்படிப்பட்ட தேசம்? வெறிக்கிற தேசம். அதனால தான் வெறிக்கிற ஆட்கள் அங்கே போனால் திரும்பி வரவே மாட்டாங்க. இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபிலோனில் இருந்துருவாங்க. அப்போ தேவன் இந்த காரியங்களை இங்கே செய்கிறார். அப்போ இவன் ஆறு வெட்டி முடிக்கிற வரைக்கும் ஒருத்தனும் போய் அந்த ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறதாட்டு அங்கே இல்லை. அப்போ என்னாச்சு? இந்த ஐபிராத் நதி அங்கே திசை திருப்பியாச்சு. ஐபிராத் நதி திசை திருப்பின உடனே அந்த பட்டணத்துக்கு போகிற தண்ணி எல்லாம் என்னாச்சு? தண்ணி எல்லாம் முழுவதும் வற்றி போய்விட்டது. இப்போ எல்லாரும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அங்கே பாபிலோன் பட்டணத்துக்குள்ளால, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஒன்று. ஏன்னா பயங்கரமான பட்டணம், இன்னொன்று நதி வேற ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தனை வர முடியாது. அதனால எதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. அல்லாட்டாலும் அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கு? எப்பவும் வெறித்து இருக்கிற ஒரு சுபாவம். அவங்க நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிகிற வரைக்கும் அவங்க விழிக்கவே இல்லை. அப்போ என்னாச்சு? இவர்கள் எல்லாரும் இங்கே போய் இந்த பெட்டு வழியாக, இந்த கம்பி வழியாக எல்லாரும் உள்ளே போயிட்டு அந்த பட்டணத்துக்குள்ள படை வீரர் எல்லாரும் ஒரு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேவன் உண்டு பண்ணி கொடுத்தார். தானியேல் 5:3 படிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். போதும். அதாவது இப்போ பொற்பாத்திரங்களை கொண்டு வராங்க. எப்பொழுது? இங்கே ஆறு வெட்டிட்டு இருக்காரு. இங்கே ஆறு வெட்டுற வேலை நடக்குது. ஆறு வெட்டுற வேலை ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ள என்ன நடக்குது? அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அதோடு நின்று போல, அவனுடைய மனைவிகளும் அதோடு நின்று போல, அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுதா? இங்கே நிறைவேறுது. அப்போ எப்படிப்பட்ட தேசமாக இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் ஒன்றா தான் இருந்து குடிக்கிறாங்க. அவன் குடிச்சது மட்டுமல்ல, அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகள் எல்லாரும் இருந்து குடிக்கிறாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருக்கும் என்று சொல்லி பாருங்க. அதுவும் எப்படிப்பட்டாரா? 1000 பேருக்கு பெரிய விருந்து பண்ணானா, அக்கம் முந்தின வசனத்தில் இருக்குது. அப்போ 1000 பேருக்கு பெரிய விருந்து பண்ணால் அங்கே எப்படிப்பட்ட பெரிய குமாளமாக இருந்திருக்கும் ஒன்று யோசித்து பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேலியும் கும்மாளமாக இருந்து அங்கே பெரிய கேலியும் கூத்தும் நடந்து கொண்டிருக்கிற காலம். அங்கே வெளியில் என்ன நடக்குது, என்ன இடி விழுது, ஒன்றும் இவளுக்கு புரியாது. ஏன்?
அவர்கள் குடித்து வெறித்து என்றைக்கும் நித்திரை மயக்கமாக இருந்தார்களாம். அவர்கள் குடித்து என்ன பண்ணார்களாம்? அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்போ இங்க நமக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி வரலாம். சாதாரணமா குடிக்கிறவர்கள் அல்லன்னா வெறிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? இல்லை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, வெறிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லா குடிச்சிட்டு எவனே போய் அடிப்பான், இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டான், இல்லைன்னா வீட்டில் சண்டை போடுவான், இல்லைன்னா நடு ரோட்டில் விழுந்து கிடப்பான். இதுதான் நம்ம பார்த்துருப்போம். அப்படித்தானே? நல்லா குடிக்கிறவன் நல்லா அதிகமாக குடிச்சுன்னா அந்த இடத்துல விழுந்து கிடப்பான். ஆனால் இங்கே நடக்குது கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க, அதுதான் கவனிக்கணும். திராட்சரசம் குடித்து என்ன பண்ணுறான்? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்களாம். அப்போ இது ஒரு விதமான மயக்கமாக தெரியலையா? இது ஒரு வித்தியாசமான ஸ்பிரிட்டாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். திராட்சரசம் குடித்து மயங்கி விழல, கீழே எவனையும் அடிக்கலை, சண்டை போடலை, யாரையும் திட்டலை, கெட்ட வார்த்தை பேசலை. ஆனால் அதுக்கு பதிலாக புகழ்கிறார். யார? இந்த தேவர்களை புகழ்கிறார். அப்போ இது ஒரு வித்தியாசமான ஸ்பிரிட். யாருடைய ஸ்பிரிட்டு? ஈவில் ஸ்பிரிட் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட தேசம்தான் இந்த பாபிலோன் தேசம் என்பதை நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். அப்படி எல்லாரும் இங்கே குடித்து குமாளம் கேலியும் கூத்துமா இருக்கிற வைப்பாட்டி பொண்டாட்டி எல்லாரும் குடித்து ஒரே கூத்தடிக்கிற இந்த நேரத்தில் தான் அன்று ராத்திரியிலே அந்த கல்தரியன் ராஜா கொலை செய்யப்பட்டான். ஏன்? அதுக்கு முன்னாடியே நதி வெட்டியாச்சு, நதியை திறந்தாச்சு, அங்கே வெட்டின அந்த சானல் திறந்தாச்சு, தண்ணி வற்றியாச்சு, எல்லாரும் உள்ளே வந்து எல்லாம் பிடிச்சாச்சு. இங்கே ஒத்துனுக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாம் நித்திரை மயக்கம், வெறி பிடிச்சு இருக்கிறாங்க. அன்று ராத்திரியிலே அந்த ராஜா, பாபிலோன் ராஜா கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு, அதாவது கோரேசனுடைய அந்த ராஜாவாக இருந்தவர் 62ஆம் வயதில் தன்னுடைய அந்த பாபிலோன் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். இப்போ இந்த பாபிலோன் பிடிப்பட்ட சம்பவம் நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இவங்க குடிச்சு மயக்கத்தில் இருந்தாங்க. அதற்கு தேவன் மிக ஒத்தாசையாக இருந்து தேவன் இந்த காரியங்களை தேவன் தான் செய்கிறார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? தேவன் தான் இந்த எருசலேமை கொண்டு பாபிலோனுக்குள்ள விட பண்ணார். அந்த தேவன் தான் இப்போ என்ன பண்ணார்? இந்த பாபிலோனை பிடிப்பதற்கு ஒத்தாசையாக இருந்து இந்த கோரேசனுடைய ஆவியை ஏவி எப்படி பண்ணுகிறார்? அன்று ராத்திரியிலே பாபிலோன் ராஜா கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு என்றால் மேதியா என்றால் ஈரான் தேசம் என்று சொல்லி அர்த்தம். மேதியா என்றால் இப்பொழுது இருக்கிற ஈரான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? அந்த ஈராக், அதாவது பாபிலோன் தேசத்தை கட்டி கொண்டான். இப்போ பாபிலோன் நினைச்சு பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும். இப்போ இந்த பாபிலோனிலிருந்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ரகசியம், பாபிலோனின் ரகசியம் தான் நமக்கு என்ன முக்கியமாக அறிந்திருக்கணும். ஆனால் பாபிலோன் எப்படிப்பட்டது என்பதை இவ்வளோ நேரம் நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லையா? இனி எந்த சந்தேகம் நமக்கு வராது. அப்போ இந்த பாபிலோனின் ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பாபிலோனை தேவன் எங்கே கொண்டு ஒப்பிடுகிறார்? அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். கவனமாக கேளுங்க. வாசிங்க. எழுப்புதல் 17:1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அப்ப இங்க நம்ம படிக்கலாம், இந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி. அதை நம்ம ஆரம்பத்தில் படித்தோம். இந்த பட்டணம் எங்க கட்டப்பட்டது? தண்ணீர்களின் மேல் கட்டப்பட்டது. 2 நதிகளின் தேசம் தான் ஷினார் என்றால் இந்த கண்ட்ரி ஆஃப் 2 rivers. அந்த திரளான தண்ணீர்களின் மேலே இந்த வேசி உட்கார்ந்துருக்கலாம். ஏன் அதான் வேசின்னு ஏன் சொல்றாரு? இவள் என்ன பண்றார்? குடித்து பொண்டாட்டி வெப்பாட்டி பிரபு எல்லாரும் குடித்து வெறிக்கிற ஒரு தேசம். அந்த தேசம் தான், அதை தான் இங்க மகாவேசி. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? மகாவேசின்னே அவர் அழகா சொல்லிட்டார். இந்த மகாவேசி வந்து என்ன பண்ணாலும் பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். யாரு? இந்த வேசியோட மற்ற ராஜாக்கள், பூமியில் உள்ள மற்ற ராஜாக்களும் வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் வந்து வேசித்தனமாகிய மது, இதுதான் மது. இந்த வேசித்தனமாகிய மதுவை குடித்தா என்ன பண்ணுவான்? யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான், கீழே விழுந்து அடிபட மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்? கல்லும் மண்ணும் பொன்னும் வெள்ளியுமான இந்த தேவர்களை புகழக்கூடிய ஒரு வித்தியாசமாக தான் மதுவாக்கம் இது. அதனால தான் அந்த மதுவில் மதி மயங்கி கொண்டிருக்கிறவர்கள். ஓகே, இந்த திரளான தண்ணீரும் இந்த வேசியான ஸ்திரீயும் பற்றி வேதம் என்ன சொல்ற பாருங்க. வெளிப்படுத்தல் 17, 15, 18. பின்னும் அவன் என்ன நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் அந்த தண்ணீர் என்னதான்
அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமா. அந்த தண்ணீர் எதை தான், தண்ணீர் வந்து திரளான தண்ணீர் எதுக்கு அடையாளமாக காட்டுது? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர். அதாவது இந்த பூமியில் இருக்கிற பலவிதமான தேசங்கள், பலவிதமான பாசைகள் பேசுகிற பல தேசங்களை குறித்து காட்டுகிறது. அந்த அந்த தேசங்கள் மேல் தான் இருக்கிறார். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம். அப்போ பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ராஜாக்களில் ஆளக்கூடிய இன்னொரு ராஜா தான் யாரு? இன்னொரு ராஜ்யம் தான் இருது இந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக படிச்சுக்கிடலாம். இதுதான் அந்த பாபிலோனிலிருந்து தேவன் நமக்கு கற்றுத்தருகிற இந்த இந்த மாய பாபிலோன் அல்லது பொய்யான பாபிலோன். அப்போ இந்த பாபிலோன் நம்ம இப்போ பார்த்த அந்த பாபிலோனுடைய ராஜா இந்த சைரஸ், இந்த கோரேஸ் என்பவர் இதில் வந்து பிடித்து அந்த ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு இந்த மேதியனாகிய பெர்சியு, அதான் மேதியனாகிய தரியு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மேதியா பெர்சியா என்கிறதா ஈரான். அதுக்கு பிறகு கிரேக்க பேரரசு வந்து அந்த ராஜ்யம், ஒவ்வொரு ராஜ்யமும் விழுந்து போகும். அதற்கு பிறகு வருகிறது தான் இந்த ரோம பேரரசு. இது கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுக்க அந்த கிபி 33. அப்போ கிபி 33, அதற்கு முன்னதாகவே கிமு 197 இந்த ரோம பேரரசு வந்து எல்லாத்தையும் ஆட்சி பிடிச்சிட்டு அதிலிருந்து தொடர்ந்து ஏச்சியாய், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட நமக்கு தெரியும் அவர் ரோம பேரரசன் கீழே தான் அவரும் இருந்தார். இப்படி இந்த ரோம பேரரசு தொடர்ந்து இந்த உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டிருந்த காலம். அதாவது எல்லா ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த பூமி முழுவதையும் எந்த நாட்டை யார் ஆளணும்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன பண்ணணும், தீர்மானிக்கக்கூடிய அப்படி ஒரு பெரிய பேரரசாக இருந்தது இந்த ரோம பேரரசு என்று சொல்லி நாம் வரலாறுகளில் அறிந்து கொள்ளலாம். அதான் இந்த பூமியின் இந்த ராஜாக்கள் மேலே ராஜ்யபாரம் பண்ணினது வேற யாரும் இல்லை, இந்த ரோம சாம்ராஜ்யம். அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் கான்ஸ்டாண்டைன் என்கிறக்கூடிய ஒரு ரோம சக்கரவர்த்தி, ரோம பேரரசன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அது அரசாங்க மதமாய் மாற்றப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வரலாறு படிக்கணும். அரசாங்க மதமாய் மாற்றப்படுகிறது. அப்படி அரசாங்க மதமாய் மாற்றப்பட்டு அங்கே அந்த மத தலைவர்கள் தங்களுக்கென்று அவங்க தெரிந்து கொண்டு இப்படி தலைவர்கள் அங்கே ஆதிக்கத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. தலைவர்கள் வந்து நாங்கள் தான் வந்து தேவனுடைய பிரதிநிதி, கிறிஸ்துவுக்கு பதிலாக இப்போ நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் அதைத்தான் வேதம் என்ன சொல்லி 2:4 படிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இங்க தேவனுடைய ஆலயத்துல அவன் என்ன பண்ணுவான், தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். எல்லாரும் நான் தான் பிரதிநிதி, நான் எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், நீங்கள் பாவம் செய்தீங்களா எல்லாம் என்கிட்ட வந்து அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தங்களை தேவனுடைய பிரதிநிதிகளாக தங்களை, அதாவது கிறிஸ்துவுக்கு பதிலான அந்த இடத்துல, இல்லை நம்ம ஆரம்பத்திலே படித்தோம், கிறிஸ்து தான் நம்மளுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஏனென்றால் 1 யோவான் 2 சொல்லுது, ஒருவன் பாவம் செய்வானால் நீ வர இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த கிறிஸ்துக்கு பதிலாக தங்களை தாங்களே பிரதிநிதிகளாக இவங்க காட்டி கொண்டாங்க. அப்படி காட்டி கடைசியில் என்னாச்சுன்னா இந்த அரசாங்கமும் மதமும் என்னாச்சு, ஒன்னோடு ஒன்று கலக்குது. அதை தான் தானியேல் தீர்க்கதரிசனம் பார்க்கலாம். இந்த மண்ணும் இரும்பும் ஆகிய ராஜ்யம் என்று சொல்லி அங்கே நம்ம அந்த தீர்க்கதரிசனங்களை படித்துக்கொள்ள முடியும். அதை பின்பதாக படிக்கலாம். மண்ணும் இரும்பும் சேர்ந்து கலந்து கொள்ளுகிற ஒரு ராஜ்யம் தான் இவங்க. இந்த மதமும் அரசியலும் சேர்ந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா கலந்து வரக்கூடிய காலம். அதான் இரும்பும் மண்ணும் சேர்ந்த ஒரு ராஜ்யம் தான் இந்த ரோம ராஜ்யம். அதைத்தான் ஸ்திரீயானவள், அந்த சபை, அப்படிப்பட்ட சபையை தான் இந்த ஸ்திரீயானவள், இவள் தான் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பூமி முழுவதும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த மார்க்கத்தினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி தான் இந்த ராஜாக்கள் ஆளணும், அதன் கீழ்ப்படி தான் நடக்கணும். இப்போ ஒரு ராஜா தப்பு பண்ணால் கூட அந்த ராஜா வந்து இவங்ககிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் வந்து அவங்க ராஜா வந்து இந்த தலைவர், மத தலைவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு படத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படி இவர்கள் வந்து படிப்படியாக தங்களுக்கென்று அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஸ்திரியை பற்றி இங்கே சொல்லப்படுது. அந்த ஸ்திரீ
இரத்தாம்பரமும், ஸ்திரீனா இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு சபை. இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, இரத்தாம்பரம் சிவப்பு எதை குறிக்குது? நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, இச்சை, கவர்ச்சி, ஆடம்பரம் இதை குறிக்குது. பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய மது, அந்த வேசித்தனமான மது நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, அந்த மது என்ன செய்யும்? கீழே பல செய்யாது, எவனை அடிக்க சொல்லாது, கெட்ட வார்த்தை பேச சொல்லாது. என்ன செய்யும்? இந்த வேசித்தனமாகிய மதுவை குடிச்சா வெள்ளியும் கல்லும் பொன்னுமாகிய மரமுமாகிய தேவர்களை புகழச் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு மது அது. அந்த மதுவினால என்ன பண்ணியிருக்கிறாள்? அந்த மது உள்ள பாத்திரத்தை தான் தன்னுடைய கையில் பிடிச்சிருக்கிறாள். அந்த கையில் பிடிச்சிரு அந்த ஸ்திரியானோட தான் நம்ம பார்க்கணும். மேலும் ரகசியம், அப்போ இந்த ஸ்திரியானுடைய ரகசியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகா பாபிலோன். இப்போ இந்த பாபிலோனை பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக படிச்சிருக்கிறோம். அந்த பாபிலோன் எப்படிப்பட்ட தேசம், அதில் என்னவா இருந்தது, வேர் த ஃபால்ஸ் ரிலீஜியன் பிகன் என்று சொல்லி படிச்சு. அதாவது வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அதாவது என்னெல்லாம் அருவருப்பு உண்டோ, என்னெல்லாம் வேசித்தனம் உண்டோ, வேசித்தனம்னா என்னென்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த வேசித்தனம், அருவருப்பு, மதிமயக்கம், இதுக்களெல்லாம் இவா தான் என்னதான் தாய். தாய்னா என்ன சொல்லுவோம்? பெற்றெடுக்கிறவள், பிறப்பிடம், பிறக்க செய்கிறவள். இங்கே இருந்தால் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம படித்தோம். அவர் ஏற்கனவே படித்தோம், நிம்ரோத் இந்த பாபிலோனுக்கு ஆதிஸ்தானம், அவன் தான் ஆரம்பம். இங்கே இந்த ஸ்திரீ ஆரம்பம் இந்த பாபிலோன் என்று சொல்லி படிக்கிறோம். பூமியில் உள்ள அத்தனை அருவருப்புகளுக்கும் இவ தான் ஆரம்பம் என்று சொல்லி, அதைத்தான் நாம் இந்த தாய் சபை, தாய் சபைன்னா ஆரம்பிக்கும், இங்கே ஆரம்பிக்குது. இங்கே தான் என்ன ஆரம்பிக்குது? மகா பாபிலோன், மகா குழப்பம், எல்லாமே குழப்பம், மது, வெறித்தனம், மதி மயங்கி இருக்கக்கூடிய ஒரு சபையாக இவங்க இங்கே உருவெடுக்கிறாங்க. இதைத்தான் அந்த பாபிலோனில் உள்ள காரியங்களை நம்ம ஏற்கனவே போன வகுப்பில் படித்தோம். தேவன் ஒருவர், ஆனால் மூவராக இருக்கிறார்கள். அப்போ மூவரா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒருவராக இருக்கிறார்கள், அதுதான் திருத்துவம் அப்படின்னு சொல்லி பேதலித்து பேசுவார்கள். இனி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன், ஆனால் பிதாவாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் ஆவியானவருமாக இருக்கிறார். சரி, இப்போ அவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரா, பிதாவா இருக்கிறாரா, ஆவியானவர் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டால் இல்லை, அது அப்படி என்று சொல்லி ஒரு விழி பிதுங்கி கண் மயங்கி போகிற ஒரு மயக்கம். அப்போ இதுலேருந்தே தெரியுது இல்லையா, அது மதிமயங்கி பேசக்கூடிய காரியம், குழம்பி குழம்பி சொல்லக்கூடிய காரியம் என்று சொல்லப்படுகிறது. இனி அதில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகம் போய்விடுவார்கள் என்று சொல்கிறார்கள், இந்த தாய் சபை சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மரித்தவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் நரகத்தில் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ரிலீஜியன் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எப்படி வேதம் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று சொல்ல, வேதம் ஒன்று சொல்ல அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒன்று சொல்லுவோம். அதை நம்ம ஆரம்பத்தில் படித்தோம். நிம்ரோத் என்றால் என்ன அர்த்தம்? ஆப்போசிஷன் டு யாவே, கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுகிற எதிரெழுச்சிக்காரன் தான் நிம்ரோத். பாபிலோன் என்றாலே அதான் அர்த்தம். அப்போ இவளுக்கு என்னது? சிலைகளின் மேல் ஒரு மனமயக்கம். அதாவது பிதாம்பாங்க, அப்புறம் குமாரன்பாங்க, அப்புறம் பரிசுத்தாவிம்பாங்க, அப்புறம் போய் சிலையை மூத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், எதற்கு என்ன செய்யறேன்னே தெரியாது இவங்க. அதாவது மது குடித்து விட்டு என்ன பண்ணுவாங்க? கல்லும் வெள்ளியும் பொன்னும் ஆகிய தேவர்களை புகழக்கூடிய ஒரு மதி மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு இங்கே தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, ராஜாக்களுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற ஒரு வஞ்சகமான சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சார்லே மேகனே என்கக்கூடிய ஒரு அரசன், அவன் இந்த ரோம பேரரசை கைப்பற்றுகிற பொழுது, இது கிபி 799 அல்லனா 800 உண்டான காலம். அந்த கைப்பற்றிய பொழுது எல்லாருக்கும் இந்த போப் லியோ 3வது என்கிறவர் என்ன பண்ணார்னாக்கா, இந்த அரசனுக்கு முடி சூட்டுகிறார். அவர் தான் இந்த அரசனுக்கு முடி சூட்டுகிறார். இந்த படம் நமக்கு ஏதோ இயேசுநாதர் படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இது இயேசுநாதர் படம் இல்லை, இது ஒரு அரசனுடைய படம். இது சார்லே மேக்னே என்கிற இந்த அரசனுடைய படம். இந்த அரசனுக்கு முடி சூட்டி வைக்கிறது இந்த போப் இருக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ராஜாக்களுக்கு மேல தன்னை உயர்த்தி வைத்துக் கொள்ளுகிறது. அப்போ ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணுகிற அந்த ஒரு ராஜாக்களுக்கு மேலாக, இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ண யாரு? தேவன் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா? ஆனால் இங்கே இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய பொறுப்பு இவங்க கையில் வந்துட்டு, ஏன் தேவனை போல தன்னை காட்டிக்கொள்கிறவர். அதுதான் நம்ம கூட படிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன சொல்லணுமா? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும்
ஆண்டவர் என்றும் தேவனுடைய குமாரன்னு அறிக்கை பண்ணணும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நின்று நம்ம சொல்ல அந்த ஆண்டவருக்கு பதிலாக 800 ஆண்டவர் வந்தார் பாருங்க. அந்த ஆண்டவர் தான் யாரு? போப்பு ஆண்டவர் என்று சொல்லி நம்ம இங்கே பார்த்து கொள்ளலாம். அப்போ இங்கே இந்த ராஜாக்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி காட்டுகிறார். தானியேல் 7:25 படிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்போ இவன் என்ன பண்ணுவானா, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, அதாவது தன்னை தேவன் போல தேவனுடைய பிரதிநிதி நாங்கள் தான் இப்போ அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போவும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை என்ன பண்ணுவான்? ஒடுக்குவான். யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை விரும்புகிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவான்? ஒடுக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அதாவது வேதம் ஒன்று சொன்னால் பிரமாணம் என்பது என்னது? வேதத்தில் உள்ளதான் என்னது? பிரமாணம். இந்த வேதத்தில் உள்ள காலங்களையும் வேதம் நமக்கு சொல்லுகிற பிரமாணங்களையும் என்ன பண்ணுவானா? மாற்ற நினைப்பான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவர் அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுவான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு சொன்னால் அதை மாற்றுவான். இப்படி காலங்களையும் வேதங்களை விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை மாற்றுவான். இப்படி என்ன உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்கூடாதுன்னு சொன்னால் இதை மாற்றுவான். இப்படி ஒன்றொன்னா காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் இங்கே ஒரு காலம், காலங்கள் அரை காலம் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இது 3.5 நாள் 1260 வருஷமாக கொடுக்கப்படுகிறது. அந்த 1260 வருஷம் என்று சொல்லி அப்படி. அப்போ இவன் என்ன பண்ணுவாங்க? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். என்னெல்லாம் பிரமாணம் வேதம் சொல்லுகிறதோ இதெல்லாம் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் மாற்றுவான். வேதம் சொல்லுகிறதுக்கு புறம்பாக என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் அவன் மாற்றுவான் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அவ தூதர்களுக்கு ஆராதனை செய்வாங்க, விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்வாங்க. இப்படி வேதத்துக்கு புறம்பான எல்லா காரியங்களையும் மாற்றுவார்கள். அப்போ இதை தான் கிபி 1483 இது அப்படியே காலம் நடந்து கொண்டே இருக்கு. என்னன்னா இது பாபிலோன் என்னது, அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இல்லையா பாபிலோன். அதே போல் இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பூமியின் மேல் முழுவதும் ராஜ்யபாரம் பண்ணுகிற தேசம். இந்தியாவை யார் ஆளணும், ஸ்ரீலங்கா யார் ஆளணும், பாகிஸ்தானை யார் ஆளணும்னு சொல்லிட்டு இவர்கள் தான் தீர்மானிக்கப்படணும். அப்படிப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க காலங்களை பிரமாணங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்ட்டின் லூதர் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு ரீஃபார்மேஷன் ஒர்க்கை இந்த ஸ்டார்ட் பண்ணுகிற வேலையை முதல்ல செய்கிறது இந்த மார்ட்டின் லூதர் பண்ணுகிறார். மார்ட்டின் லூதர் இவர்கள் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை பேசுகிறார்கள், வேதத்தில் உள்ளதுக்கு புறம்பான காரியங்களை சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே இவர்களுடைய தப்பறைகளை எல்லாம் சுட்டி காட்டி சத்தியத்துக்காக போராடி கொண்டிருந்தவர் தான் இந்த மார்ட்டின் லூதர். அவர் என்ன சொல்றாருனாக்கா, இவங்க தான் the papacy is the seat of the true and real antichrist. இது நான் சொல்லலை, மார்ட்டின் லூதர் சொன்னது. The papacy is the seat of the true and real antichrist அப்படின்னு சொல்லிட்டு 1520 சொன்னார். அப்படி சொல்லி அப்படி என்று சொல்லி இந்த மார்ட்டின் லூதர் போராடுகிறார். இப்படி போராடி இவர் ஒரு சபையை கூட ஆரம்பிக்கிறார். அதுதான் லூத்தரன் சர்ச் என்று இன்றைக்கு இருக்கிறது. ஆனாலும் அது நாள்பட என்ன ஆகும்? இவர் சத்தியத்துக்காக போராடினாலும் அதுக்கு பின் வருபவர்கள் அந்த சத்தியத்தை மறுபடியும் தொலைத்து விடுவார்கள். அப்போ மறுபடியும் அது என்னவாகும்? பாபிலோனா மாறிடும். அது இப்போ அது சத்தியத்துக்காக நிலைன்னு இருக்கல, அது அப்படியே பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனாலும் சத்தியத்துக்காக போராடுகிறார் இவர். அதே போல அடுத்தால இந்த வில்லியம் டிண்டேல் என்பவர் இதே காலகட்டத்தில் 1490 1536 இவருடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இவர்களும் இதே போல் வேதத்தில் உள்ள பிரமாணத்துக்கு எதிராக நிறைய தப்பறைகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. விக்கிரகம் ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் விக்கிரகத்தை தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு வேதத்தை மொழிபெயர்ப்பதற்காக இவர் முயற்சி பண்ணார். அப்போ இவர் ஒரு எம்ஏ பட்டதாரி. எப்போ இல்லை, 1526 அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு எம்ஏ பட்டதாரியாக இருந்தார். அப்போ எம்ஏ பட்டதாரி இருந்த இவருக்கு எபிரேயு, கிரீக்கு உட்பட 8 பாஷைகள் இவருக்கு தெரியும், எழுத படிக்க தெரியும். அப்படிப்பட்டவர் வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு முயற்சி பண்ணார். வேதம் அப்பொழுது இவர்கள் லத்தீன் மொழியிலே ஆக்கி வைத்திருந்தார்கள். அதனால் வேதம் ஹீப்ரு, கிரேக்கு என்கிற அதுதான் ஒரிஜினல் பதமாக இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த கிரேக்க எபிரேய ஒரிஜினல் பதத்தில் இருந்து அதை ஆங்கிலத்துக்கு மாற்றுவதற்கு பல முயற்சிகள் பண்ணார். ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் இந்த ஸ்திரியானவள் அதெல்லாம் தடை பண்ணனால இவர் வேற தேசத்துக்கு சென்று அங்கே போய் இதை மொழிபெயர்த்தார்.
அந்த மொழிபெயர்த்தது தான் முதலாவது அந்த ஒரு ஆங்கில வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த வில்லியம் டிண்டேல். அதற்கு பிறகு வந்ததா மற்ற டிரான்ஸ்லேஷன், அதாவது எபிரேய கிரீக்கு என்கிற ஒரிஜினல் பதத்திலிருந்து முதலாவது ஆங்கிலத்துக்கு மாற்றியவர் இந்த வில்லியம் டிண்டேல் பைபிள். அந்த அவருடைய பேராலே அந்த பைபிள் அழைக்கப்படுகிறது வில்லியம் டிண்டேல் பைபிள் என்று சொல்லி. இப்போ பைபிளை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் என்று சொல்லி இந்த ரோம சாம்ராஜ்யம் அவரை என்ன பண்ணாங்க, எரித்து கொண்டு விட்டார்கள். சிலுவை மரத்தில் கட்டி வைத்து எரித்தே கொண்டு விட்டார்கள். அதான் என்ன பண்ணுவார்கள், பரிசுத்தவான்களை இவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பார்கள். அதை மாற்றினு சொல்றாரு, இவங்க தான் உண்மையான அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. இவர் மொழிபெயர்த்த வேதாகமம் உண்டு. அந்த வேதாகமத்திலிருந்து அடுத்த பிரதி வந்ததுதான் கிங் ஜேம்ஸ் வெர்சன். அப்படி பல வருஷங்கள் அதுக்கு பிறகு வர ஆரம்பித்தது. அப்போ முதலாவது அந்த ஒரிஜினல் பதத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றியவர் இந்த வில்லியம் டிண்டேல். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து தான் 1000 வருடம் இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்றான்னு சொல்லி பார்த்தோம். இது எப்போ நம்ம பார்த்தோம், அந்த 799 அந்த சார்லே மேகினேக்கு பட்டம் சூட்டினார் பாருங்க, அந்த போப்பாண்டவர். அந்த பட்டம் சூட்டின அந்த காலத்திலிருந்து 1000 வருஷம் இவங்களுடைய ஆட்சி தொடருது. அது கிட்டத்தட்ட 1799 அல்லது 1800 வரைக்கும் அந்த காலங்கள் போகுது. ஒருவேளையில் நிறைய பேர் நினைக்கலாம், இது என்ன அந்தி கிறிஸ்து இனிதானே வருவாருன்னுட்டு நாங்கள் இருக்கிறோம், அந்தி கிறிஸ்து இனிதான் வருவான்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம், இவன் அந்தி கிறிஸ்து வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இனி அந்தி கிறிஸ்து வரமாட்டாரு. இனி யார் வருவார், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். அதனால தான் சத்தியத்தை நம்ம தெளிவாக படிக்கணும். கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படும், அதாவது தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கிறிஸ்து மூலமாய் ஸ்தாபிக்கப்படக்கூடிய கடைசி நாட்களிலே நாம இருக்கிறோம். இனி ஒரு அந்தி கிறிஸ்து வரப்போறதில்ல, அந்தி கிறிஸ்து எல்லாம் வந்து முடிந்தாச்சு. ஆனாலும் ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தையை தவறாக புரிந்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவை வச்சு நிறைய படம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்து சிலர் கிறிஸ்தவர்கள் கூட அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஓகே, கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்கள் அப்புறம் அந்தி கிறிஸ்து காரியத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதை தான் இங்கேயே சொல்லுகிறார் யோவான். இப்படி நிறைய வசனங்களில் இங்கே நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாம் இனி ஒரு அந்தி கிறிஸ்துவாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் சொல்லுகிறார். இப்படி நிறைய வசனங்கள் உண்டு, எல்லாத்தையும் காட்ட விரும்பல. அப்போ அது அப்பொழுதும் அது உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அந்த அந்தி கிறிஸ்து தான் இவர்கள் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் சுட்டி காட்டுகிறார். ஓகே, இப்போ இந்த மகா பாபிலோனுக்கு அழிவு வந்ததை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். இந்த மகா பாபிலோனுக்கு எப்படி அழிவு வருதான் பாருங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அப்போ இவா என்ன பண்ணியிருக்கா, இவா வந்து இந்த சபை வந்து வேசித்தனமாகிய மது, அதை நம்ம படித்தோம். அந்த மது என்ன பண்ணோம், இந்த மதுவை குடிச்சா சும்மா இருக்கிற கல்லையும் மண்ணையும் பார்த்து துதிக்க சொல்லும், பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொன்னாலும் சிலையை போய் முத்தம் கொடுக்க சொல்லும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த கூட உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க, பூமியின் ராஜாக்களும் இந்த வேசித்தனத்துக்குள்ளால வந்துட்டாங்க. இப்படி வந்து இந்த வேசித்தனம் தான் இப்போ உலகம் முழுவதும் பரம்பி இருக்குது என்று சொல்லி வேதம் தான் நமக்கு சொல்லுது, நான் சொல்லலை. அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால், இந்த மது எப்படிப்பட்ட மது என்று சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டணும். அப்போ அந்த வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அப்போ பூமி முழுவதும் என்ன இருக்கு, பூமியின் குடிகளுக்கும் இப்போ இந்த வெறி என்ன ஆயிடுச்சு, இவன் நதியையே வெட்டி நதியை திசை திருப்புற வரைக்கும் விழிக்காத ஒரு வெறியா இருந்தது. அவளுக்கு வருகிற ஆக்கினையை காண்பிப்பேன் என்று சொல்லி படிங்க. இப்போ நமக்கு தெரியும், இந்த திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கும்போது திரளான தண்ணி என்ன செய்யணும், இவளை பிடிக்கணும், என்ன செய்யணும், இந்த தண்ணி என்ன செய்யணும், வற்றி போகணும் இல்லையா. அந்த வாசிங்க வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இப்ப என்ன ஆயிற்று, நதியில மேல் உட்கார்ந்து இருக்கிறா இந்த ஸ்திரீ. ஓகே, இதனுடைய அடையாளமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம தெளிவா படிச்சோம். அதனால சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த நதியின் மேலேயாக இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறா. இப்போ இவளை அழிக்கணும்னு சொன்னா நதியை முதல்ல என்ன பண்ணணும், வற்ற வைக்கணும். அந்த நதியை வயிற்ற வைக்க தேவன் என்ன பண்றாரா, தூதனை அனுப்பி எங்க ஊத்துறான், ஐபிராத்து என்னும் பெரிய நதியில ஊத்துறான்.
ஐபிராத் நதி தெரியல. இப்போ ஐபிராத் நதியில தான் பாபிலோன் கட்டப்பட்டது. அந்த பாபிலோன் மேல தான் இந்த ஸ்திரீ இருக்கிறா. இந்த ஐபிராத் நதியில தான் என்ன பண்றான், அந்த பெரிய நதியின் மேல் ஊற்றினான். ஊற்றினோட என்னாச்சு, சூரியன் உதிக்கும் திசை எங்க இருக்கு, கிழக்கு. இந்த மேதியா பெர்சியா தேசியம் இந்த பாபிலோனுக்கு வடக்கு கிழக்கா இருக்குது. அதனால கிழக்கு திசை வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகணும். ஏன் வழி இப்போ இல்லாம தண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த வழியை இப்போ ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. எவ்வளவு அருமையா வேதம் சொல்லுது பார்த்தீங்களா. இது ஆதியாகமத்திலிருந்து உள்ள காரியங்கள் வெளிப்படுத்தல விசேஷம் வரைக்கும் அந்த காரியங்களை தேவன் வச்சிருக்காரு. இப்படிதான் வேத வசனம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமா இருக்கும். அதனால நாம தெளிவா படிக்கணும். அப்போ இந்த தண்ணீர் வற்றி போவதற்கு தேவன் என்ன பண்றாரு, தேவனுடைய அந்த கோப கலசத்தை அந்த நதியில ஊத்துறார். எந்த நதி, இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற ஐபிராத்ங்கிற நதியில ஊத்துறார். ஊத்தின உடனே நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்போ ராஜாக்கள் என்ன பண்ணலாம், ஈஸியா உள்ள ஏறி தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிறவங்கள பிடிக்க முடியும். அதுதான் நடந்தது. இந்த ராஜாக்களுக்கு மேலாக தன்னை உயர்த்துவதற்கு ஒரு காரணமாக இருந்த சார்லே மேகனை, இது எப்போ நடந்தது, கிபி 799 அப்போ நடந்தது. அப்போ நடந்த அந்த சம்பவம். அதுக்கப்புறம் இந்த ராஜாவை முடிசூட்டின உடனே அதுக்கு பிறகு எந்த ராஜாவை முடிசூட்டினாலும் இந்த ஆள் தான் முடிசூட்டுவார், இந்த போப்பாண்டவர் தான் முடிசூட்டுவார். ஏன், ராஜாக்களுக்கு மேலே தன்னை ஒரு பெரிய ராஜா மாதிரி, ராஜாதி ராஜா மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. அதனால ராஜா இப்போ அங்கே எப்பவுமே இவன் போர் செய்து உடனே அந்த ராஜ்யத்தை பிடிப்பான், இவன் போர் செய்து இந்த ராஜ்யத்தை பிடிப்பான். பிடிச்ச உடனே அதுக்கு முடிசூட்டும் வேலையை இந்த ராஜா பண்ணுவார். அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் இந்த சார்லே மேகனுடைய வாரிசில் வரக்கூடிய நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் படிச்சிருப்போம். அந்த நெப்போலியன் என்ன பண்ணுறான், இந்த ரோம பேரரசு திரளான தண்ணீர்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், அதாவது பூமியின் ராஜாக்கள் மேலெல்லாம் ராஜ்யபாரம் பண்ணுகிற இவள் யாரும் உள்ளே புக முடியாத ஒரு பயங்கரமான ராஜ்யமாக இருந்தது ரோம சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள மிகவும் தைரியமா இந்த மாவீரன் நெப்போலியன் போய் என்ன பண்றாரு, அந்த ரோம பேரரசை கைப்பற்றுகிறார். ரோம பேரரசை கைப்பற்றி அந்த என்ன இப்போ கைப்பற்றினோட இப்போ நெப்போலியன் அங்கே என்ன பண்ணணும், இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு அவர் எம்பரராக இருக்கணும், ராஜாவா மாறணும். அப்போ ராஜாவா மாறும்போது ராஜாவை முடிசூட்டுறது யாரு, இந்த போப்பாண்டவர். அப்போ எல்லாரும் இந்த முடிசூட்டு விழா எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வேளையில நெப்போலியன் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் முன்பாக அந்த கிரீடத்தை எடுத்து தனக்கு தானே சூடி கொண்டிருக்கிறார். வேணா ஹிஸ்டரி எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்போது மற்ற இந்த போப்பாண்டவர் தனக்கு முடிசூட்டக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக கிரீடத்தை எடுத்து தானே தனக்கு தலையில் முடிசூட்டி கொண்ட ஒரே அரசன் இந்த நெப்போலியன் தான். அப்போ இந்த நெப்போலியன் சூட்டிக்கொள்ளும் யார், எந்த ஆள் இவருக்கு அதிகாரம் கொடுத்தாரோ அந்த ஆளுடைய வாரிசு. எத்தனை ஆண்டுக்கு பிறகு, 1000 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆளுடைய ஆட்சி, இவனுடைய வல்லமை பிடுங்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் பாபிலோன் அழிந்தது. அந்த நெப்போலியன் தான் கிபி 1809 போப்பாண்டவரை சிறைபிடித்து சிறையாக கொண்டு போகிறார். அப்போ இவர்களுடைய ஆட்சியின் அதிகாரம் எல்லாம் அப்பொழுதே நசுங்கி போயிட்டு, அதாவது மத அரசியல் பண்ணி கொடுத்த மதத்தின் பேரில் அரசியல் நடத்தி கொண்டிருந்த இவர்களுடைய இந்த ஆதிக்கம் அப்பொழுதே அடங்கி போயிட்டு நெப்போலியன் சிறைபிடித்து கொண்டு போனது வரலாறு சொல்லுகிறது. சிறைபிடித்து கொண்டு செல்கிறார். இப்போ வாசிங்க வெளிப்படுத்தல 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அப்போ நம்ம இந்த மகா பாபிலோனை பத்தி செம்மையாவே படிச்சோம். அங்க என்னதான் இருந்தது, அது வேசித்தனம், மகா வேசித்தனம், மகா அருவருப்பு, மகா தாறுமாறு, என்னெல்லாம் தாறுமாறு எல்லாம் அங்க இருந்தது. அது இப்ப என்னாச்சு, அது விழுந்தது. ஏனென்றால் 1000 வருடங்களுக்கு பின்பு நெப்போலியனுடைய காலகட்டத்தில் அந்த ஆட்சி இனி இவருடைய மத அரசியல் வரவே கூடாது என்பதற்காக அதை முற்றிலும் அந்த அதிகாரத்தை எடுத்து போட்டு அந்த ஸ்திரீயை அவன் அவமதித்து அதை என்ன பண்ணிட்டான், அது விழுந்தது என்று சொல்லி நாம வேதம் பார்க்கிறோம். அந்த பாபிலோன் பிடிபட்டது. அதான் பிடிபட்டது. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார் என்று விளம்பினார். ஏன்னா அங்கே பயங்கர செழிப்பு, கவர்ச்சி, இச்சைகள், ஆடம்பரம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து அதனால எல்லாரும் வர்த்தகம் பண்ணினாங்க. ஆனாலும் எல்லாரும் வர்த்தகர்கள்னு அவங்களும் பெரிய ஐஸ்வர்யம் ஆனார்கள். இப்போ என்னாச்சு, அவளுடைய வாதை வந்தது, அவளுக்கு பிடிப்பட்டது. அப்போ எல்லா ஜாதிகளும் இந்த மதுவை குடித்ததுனால எல்லா ஜாதிகளும் எப்படி இருக்கிறாங்க, அந்த மது மயக்கத்தில், அந்த மதி மயக்கத்தில் இருக்கிறார்கள். அதனால இப்படி
பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொன்னாலும் அவர்களுக்கு எப்படி தான் இருக்கும்? இப்படி ஒரு மயக்கம் இருக்கும். என்னதான் சொன்னாலும் இப்படி ஒரு மயக்கம் அவர்களுக்கு இந்த விக்கிரகங்களுக்கு மேலே இருக்கு. அப்போ தேவன் நம்மளை பார்த்து இன்றைக்கு அழைக்கிறார். நம்ம இப்போ இப்படிப்பட்ட இந்த பாபிலோனுடைய ஆராதனையை நம்ம பின்பற்றுகிறோமா, இல்லைனா இப்படி பாபிலோனுக்குள்ள இப்படி மகா குழப்பத்துக்குள்ளால நாம் இருக்கிறோமா? இந்த குழப்பத்துக்குள்ளால இருந்து, அதனால் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து நம்மளை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? வெளியே வாருங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளையில் நாம் நினைக்கலாம், நான் ஒன்றும் விக்கிரக ஆராதனை பண்ணலையே, நான் ஒன்றும் சிலைக்கு முன்னால் சிலையை முத்தம் கொடுக்கலையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் வேதத்தில் பாருங்கள், எபேசர் 5:5 வாசிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இங்க ஒரு விக்கிரக ஆராதனை குறிப்பிடப்படுகிறது. என்ன விக்கிரக ஆராதனையா? விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. அதாவது பொருளாசை என்பது என்னதான்? விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் தேவன் நமக்கு மிக தெளிவாக சுட்டி கட்டுகிறார். அப்படிப்பட்ட விக்கிரகத்தை தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு போதிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னது? பொருளாசையாகி விக்கிரகத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம அப்படி போதிக்கல, சத்தியத்தை தான் போதிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் அப்படி இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, இந்த பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. ஏன்னா பொருளாசை உள்ளவர்கள் மாயம் தான் பண்ணுவார்கள், அதற்கு தேவனே சாட்சி. 2 பேதுரு 2:3 படிங்க. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அப்போ என்ன பண்ணுவாங்களா? இந்த பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார். இப்படி வசப்படுத்தி, அதாவது பாபிலோனுக்குள்ள போனவனுக்கு எவனுக்கும் என்னன்னு தோணாது, இந்த பாபிலோனுட்டு வெளியே போகணுன்னு தோணாது. ஏன்? அங்கே இச்சை, ஆடம்பரம், எல்லா விதமான பொருளாசை, இச்சைகள் எல்லாம் அங்கே அருவருப்பு இருக்கு. ஏன்னா அது மது. அப்படிப்பட்ட பொருளாசை தான் விக்கிரக ஆராதனையா. அப்படிப்பட்ட பொருளாசையை தந்திரமான வார்த்தைகளால் ஒருவேளை என்ன பண்ணுவார்கள், அதை உங்களுக்கு அதை ஆதாயமாக என்ன பண்ணுவார்கள்? வசப்படுத்தி கொள்வார்கள். ஏனென்றால் பொருளாசையை பற்றி பேசும்பொழுது அது எல்லாருக்கும் நல்ல இஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பொருள் வேணும் தானே, பொருள் வேணும். ஆனால் பொருள் ஆசையை தேவன் விக்கிரகம்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த பொருளாசையே காட்டி தேவன் உங்களுக்கு அது தருவார், தேவன் உங்களுக்கு இது தருவார், உங்களுடைய வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவார், டபுள் மடங்கு தருவார், உங்களுக்கு இனி 4 காராக்குவார், 2 வீடு தருவார், இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க? வசப்படுத்திடுவாங்க. இது தந்திரமான வார்த்தை என்று சொல்லி வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. இப்படிப்பட்ட தந்திரமான வார்த்தைகளை சொல்லி வசப்படுத்தி நீங்கள் அந்த வசத்துக்குள்ளே மாட்டியிருக்கிறீர்களா? அதுதான் என்னது? விக்கிரக ஆராதனை. அப்படி விக்கிரக ஆராதனை இப்படிப்பட்ட வசத்திற்குள்ளே மாட்டியிருந்தால் அதுதான் என்னது? மயக்கம். இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான, வேதத்தில் இல்லாத, இப்படி கையை காட்டணும்னா என்ன பண்ணிடுறாங்க? படக்குன்னு எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி சொந்தமாக பிளேட் வச்சுருந்தா உடனே பெரிய ஊழியக்காரரான், அந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் திங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க? கோடிகளா என்ன பண்ணுறாங்க? கோடிகளா இப்படி கொட்டுறாங்க. இப்படிப்பட்ட தந்திரமான வார்த்தைகளா, தந்திரமான தீர்க்க தரிசனங்களால் உங்கள் அக்கௌண்ட்டில் மணி போட்டு இப்படியெல்லாம் தந்திரமான காரியங்களை நடத்துகிற, இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்கள், இப்படி இச்சைகள் வசப்படுத்தி நீங்கள் அந்த வசத்துக்குள்ளே இருந்தால் கூட இதை தான் வேதம் சொல்லுகிறது, நித்திரை மயக்கம். என்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு அப்படிதான் தூங்கி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் தான் இயேசு கிறிஸ்து திருடனை போல வருகிறவருடைய காலத்தில் கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி தூங்கி கொண்டிருக்கிற? ஏன்? பொருளாசை என்கிற இந்த இச்சைக்கே என்ன பண்ணி அடிமைகளாய் மாறிட்டாங்க. வாசிங்கள் 18:4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்படிப்பட்ட சபையை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். இது கடைசி அழைப்பு. அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுக்கு என்ன? அவளுக்கு உண்டான வாதைகளிலே நீங்கள் அவளுக்கு நேரிடும் வாதைகளிலே நீங்கள் அகப்படாதபடிக்கு. ஏன்? பாபிலோனை பிடிச்சு என்ன பண்ணுவான்? பாபிலோனை தரைமட்டமாக மாக்கிடுவான். அதுதான் ஆரம்பத்தில் நடந்தது. அதே போல தான் இப்பவும் ஐப்ராத் நதியில் கலசத்தில் தண்ணீரை ஊற்றுனது எதுக்கு?
வற்றி போக பண்ணணும் எதுக்கு? இவளை பிடிச்சி நாசமாக்குறதுக்கு. அதுக்கு அவளுக்கு என்ன பண்ணாராம்? வாதையை அனுப்புறாராம். அந்த வாதையில இப்ப நாம மாட்டிக்க கூடாது. ஏன்? நாமளும் இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட குழப்பத்தில் தான் இருந்தோம். அப்படிப்பட்ட மது மயக்கத்தில் தான் இருந்தோம். அப்படிப்பட்ட பொருளாசையாக விக்கிரக ஆராதனையில் தான் இருந்தோம். பொருள் நமக்கு வேணும். ஆனா பொருள் ஆசை என்கிற ஒரு விக்கிரகத்தை நமக்கு காட்டி 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 என்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு இது வரும், அது வரும்னு சொல்லி காட்டி காட்டி நம்ம இச்சகமான வார்த்தைகளை சொல்லி நம்மளை வசப்படுத்துறார்களா? அப்படிப்பட்ட வசத்துக்களை உங்களுக்கு மாட்டியிருக்கலாம். சரி, மாட்டி மாட்டி என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்குதா? வரவும் செய்யாது. இதெல்லாம் ஒரு மாயமான ஒரு காரியம், மாயமான தந்திரமான காரியம். அப்படிப்பட்ட இருந்தால் நாம் என்ன பண்ணணுமா? வெளியே வரணும். சத்தியம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வெளியே வாருங்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். ஆனா முதல்ல ஆபிரகாமை தேவன் அழைச்சார் பாருங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில், கல்தேயா என்பது நமக்கு தெரியும், ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தர் நானே. அப்போ இந்த ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாராம் பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை செபித்தார்கள். எங்க குடிந்தார்கள்? நதிக்கு அப்புறத்திலே. இந்த நதிக்கு அப்புறம் எங்க இருக்கு? நம்ம ஏற்கனவே படிச்ச இந்த நதி தான். இந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறது தான் இந்த ஊர். இந்த ஊர் ஈராக்கு தேசத்தில் இருக்கு. இங்க இருந்து இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? வேற தேவர்களை செவித்து இருந்தார்கள். ஏன்? அங்க வேற தேவர்கள் தான் உண்டு, அங்க விக்கிரகங்கள் தான் உண்டு. அது விக்கிரகங்களில் அது விக்கிரகங்களில் தொடக்கம், ஆதி. அதனால என்ன பண்ணாரு? நான் என்ன பண்ணேன்? உன்னை அந்த ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து உன்னை என்ன பண்ணேன்? வெளியே வர சொன்னேன். ஏன்? அங்க இருந்து நீ எனக்கு ஒரு காலம் ஆராதனை செய்ய முடியாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவும் முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணு? அந்த விக்கிரக அந்த தேசத்திலிருந்து, முதல்ல அந்த பாபிலோனிலிருந்து நீ வெளியே வா என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தவுடன் அவன் கீழ்ப்படிந்தான் என்பது நமக்கு தெரியும். அதனால தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே போல இப்பவும் நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என் ஜனங்களே, நீங்கள் அது நடுவிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். ஏன்? கர்த்தருடைய கோபம் வரும் பொழுது ஒரு ஆளுக்கு மேலே வராது, மொத்தமா வரும். அதனால அங்க மாட்டிக்கிடாதீங்க. அதனால அவனவன் உங்க குடும்பத்தை கூட பார்க்க வேண்டாம். அவனவன் என்ன பண்ணணும்? அவனவன் தன் தன் குடும்பத்தினுடைய இல்லை, தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். ஏதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு, பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், அந்த இஸ்ரவேலுக்கு இல்லை, இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிறது, ரன் அவே ஃப்ரம் தேர், ரன் ஃபார் யுவர் லைஃப். உங்களுக்கு லைஃப் வேணுமா? ரன் அவே, வெளியே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு அழைப்பு கொடுக்கிறார், வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே மெய் தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவன் என்ன பண்ணணும்? தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளு. அதாவது ரன் அவே ஃப்ரம் யுவர் லைஃப். அந்த லைஃப் வேணுமா? வெளியே வாருங்கள். வெளியே வந்தால் அருமையாக தெரியும். ஒரே மெய் தேவனாகிய நம்முடைய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. Now this is eternal life, that they know you, the only true God, no another God, the only true God and Jesus Christ, no Trinity God, no three God, whom you have sent. நாம இப்போ எந்த இயேசுவை பின்பற்றுகிறோம்? இந்த ஒரே மேய்தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? இல்லை இந்த பாபிலோனியர்கள் உருவாக்கின ஒரு திரித்துவத்தை நம்ம பின்பற்றுகிறோமா? இந்த திரித்துவம் எங்கே உருவாகினது? இந்த பாபிலோனில் உருவாகுது. பாபிலோனிய ஃபால்ஸ் ரிலிஜியன் அங்கே தான் தொடங்கப்பட்டது. ஆர் யூ வர்ஷிப் த காட் ஆஃப் பாபிலோன் ஆர் வர்ஷிப் த காட் ஆஃப் இஸ்ரேல் ஆர் காட் ஆஃப் ஜீசஸ்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனையே நாங்கள் ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறோம். ஆனால் ஆர் யூ வர்ஷிப் த காட் ஆஃப் பாபிலோன்? நீங்கள் பாபிலோனிய தேவர்களை ஆராதிக்கிறீர்களா? ஏனென்றால் பாபிலோனில் தான் தேவர்கள் இருந்தார்கள், தேவன் அங்கே இல்லை, தேவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வேண்டாம். ஏனென்றால் அங்கே அழிவு சமீபமாக இருக்கிறது. வெளியே வாருங்கள் என்று தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாங்கள் இவ்வளவு சத்தியம் சொன்னும் அது உங்களுக்கு மறைபொருளாய் அல்லனா இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்குது அப்படி சொல்லி ஒருவேளை உங்களுக்கு என்ன வருதா? எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அது மறைபொருளாய் இருக்கும்.
ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்காது. ஏனென்றால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆனா கெட்டு போறவர்களுக்கு தான் நாங்கள் சொல்ற சத்தியம் மறைவாய் இருக்கும். ஆனா இது மறைவாய் இல்லை, வெளிப்படையாய் இருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இந்த சத்தியத்தை நமக்கு தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.